கேள்விகள் ஏதாவது இருக்குங்களா? செயல்படுத்தப்படாது. அது ஒவ்வொரு மாநிலத்திற்கு ஏற்ப அவங்களுடைய முடிவு எடுத்துக்கலாம். பண்ணியிருக்கிறேன். நான் ஓட் பண்ணியிருக்கிறேன். ஆனாலும் எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை முடிவு செயல்படுத்தப்படாது. அது அன்னைக்கு பண்ணது இன்னைக்கு நாங்கள் செயல்படுத்தப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ என்ன சொல்ல வரீங்க? என்ன பண்ணணுமா பண்ண வேண்டாமா சொல்றீங்களா? இல்லை, நீங்கள் கேட்கறது பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றத்தினான காரணம் மக்களுடைய நலன். வேற இவ்வளோ இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு அதாவது என்எல்சி என்பது ஒரு தொழிற்சாலை. இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக பார்க்கணும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்பது மக்கள் பயன்படுத்துகின்ற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ ஹைவேஸ், ரயில்வேஸ் இருக்குது, ஏர்போர்ட்ஸ் இருக்குது, பஸ் ஸ்டாண்டு இருக்குது. இதெல்லாம் மக்கள் பயன்படுத்துகின்ற அவசியமான கட்டுமானங்கள். இதில் எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, நாங்கள் இந்த க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வேணும்னு கடந்த 20 ஆண்டு காலமாக கேட்டுட்டு வரோம் நாங்கள். ஏன்னா சென்னையோடைய இப்போ இருக்கிற விமான நிலையம் இன்னும் ஒரு 7 ஆண்டுகளில் இன்னும் கன்ஜஸ்டடாக இருக்க போகுது. இல்லை, இன்னும் அவசியமாக வேணும். எங்களுடைய இன்னொரு நிலைப்பாடு இது தரிசு நிலம் திருப்போரூர் பக்கத்தில் இருக்குது. 5000 ஏக்கர் இருக்குது. அங்கே உப்பளம் இதில் இடம் இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் கட்டலான்னு பல யோசனைகள் நாங்கள் முன்வைத்தோம். ஆனால் இவங்க அதில் கல்பாக்கம் இருக்குதுன்னு ஏதோ ஒரு காரணம்லாம் சொல்லி ஆர்மி பேஸ் இருக்குது இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல அதெல்லாம். ஆனாலும் இங்கே நாங்கள் செய்வோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி செஞ்சாலும் அங்கே இருக்கிற நீர்நிலைகளுக்கு எதுவும் இருக்கக்கூடாது. ஏதோ சிறிய அளவில் அங்கே கட்டுமானங்கள் வைத்து, ஏன்னா மற்ற ஏர்போர்ட்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் உலகத்தில், எல்லாமே பசுமையாக இருக்கும். அங்கே அப்படியே உள்ளே இருக்கிற ஏரி இருக்கும். அங்கே மரங்கள், காடுகள் பக்கத்தில் இருக்கும், எல்லாமே இருக்கும். அங்கே அதெல்லாம் மக்கள் அந்த இதில் பிரச்சனை இல்லாமல் பண்ணணும். ஆனால் சில பொதுமக்களுடைய கட்டுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவசியமானது.